அந்த மாலை நேரத்து கடற்கரை வழக்கம் போலவே காதலர்களாலும் குடும்பங்களாலும் பரபரப்பாக காணப்பட்டது. எழும்பி விழும் அலைகளின் ஓசையும் கடலோர காற்றின் ஜில்லென்ற ஸ்பரிசமும் அந்த இடத்திற்கு ஒரு தனி அழகை தந்தன. ஆனால் அந்த பெரும் கூட்டத்திற்கு நடுவிலும் மதிவாணனின் உலகம் அவனுக்கு முன்னால் நின்றிருந்த அந்த ஒருத்தியை மட்டுமே சுற்றியே இயங்கிக் கொண்டிருந்தது. அமுதவள்ளி மதியின் நவ தம்பதி, அவனது உயிர். கடற்கரை காற்று அவளது சுருள் முடி கற்றைகளை களைத்து விளையாட அவளோ மதியின் தோள்களை பற்றி கொண்டு அலைகளின் அழகை ரசித்து கொண்டிருந்தாள். அந்த சாயங்காலத்து சூரியனின் செவ்வான வெளிச்சம் அமுதாவின் முகத்தில் பட்டு பிரதிபலித்த போது அவளது பேரழகு இன்னும் பன்மடங்காக தெரிந்தது. மதிவாணன் இமைக்க மறந்த விழிகளோடு அவளது முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனது பார்வையில் இருந்த தீவிரத்தை உணர்ந்த அமுதா சட்டென்று கடலில் இருந்து தன் பார்வையை திருப்பி அவனை நோக்கினாள். மதியின் கண்கள் காதலோடு தன் முகத்தையே துளைப்பதைக் கண்டு அவளுக்குள் ஒரு மெல்லிய நடுக்கம் ஏற்பட்டது. என்ன அப்படி பார்க்குறீங்க? கல்யாணமாகி 4 மாசம் முடிய போகுது, இன்னும் ஏதோ புதுசா பார்க்கிற மாதிரி பார்க்குறீங்க என்று அமுதா தன் 2 கைகளாலும் முகத்தை பொத்தி கொண்டு வெட்கத்துடன் சிரித்தாள். மதி மெதுவாக அவள் அருகே நெருங்கி அவளது மென்மையான கரங்களை அவளது முகத்திலிருந்து விலக்கினான். அவளது விரல்களை தன் கைகளுக்குள் பொதிந்து கொண்டு, ஆமாம் அமுதா, ஒவ்வொரு நொடியும் உன்னை புதுசா பார்க்கிற மாதிரி தான் இருக்கு. பிரம்மா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அழகையும் ஒன்னா சேர்த்து உன்னை ரொம்ப பொறுமையா செதுக்கி இருக்கார் போல. இந்த உலகத்திலேயே மிக அழகான பெண் என் மனைவிதான் என்றான் அவளது கண்களை நேராக பார்த்து. மதியின் இந்த வார்த்தைகள் அமுதாவின் இதயத்தை நெகிழ செய்தது. போதும், ரொம்ப தான் ஐஸ் வைக்கிறீங்க, நான் ஒன்றும் அவ்வளவு அழகெல்லாம் இல்லை என்று அமுதா உதட்டை சுளித்து கூறினாலும் தன் கணவன் தன்னை இப்படி வர்ணிப்பதை கேட்கும்போது அவளது அகம் குளிர்ந்தது. எந்த பெண்ணுக்குத்தான் தன் கணவன் தன்னை அணு அணுவாக ரசிப்பது பிடிக்காது? நான் நிஜத்தை தான் சொல்றேன் அமுதா. உன் அழகு வெறும் வெளி தோற்றத்துல மட்டும் இல்லை, உன் அன்பான குணத்திலையும் இருக்கு. உன் முகத்தை பார்த்தாலே என் நாள் முழுக்க இருக்கிற அத்தனை களைப்பும் பறந்து போயிடும் என்று மதியின் குரலில் உண்மை ஒலித்தது. அவர்கள் இருவருக்குள்ளும் திருமணமாகி சில மாதங்களே ஆகியிருந்தன. அது பெற்றோரால் பார்த்து நிச்சயம் செய்யப்பட்ட திருமணம்தான் என்றாலும் இருவருக்குள்ளும் மலர்ந்த காதல் பல வருட பந்தத்தை போன்ற ஆழத்தை கொண்டிருந்தது. மதிவாணன் ஒரு தனியார் நிறுவனத்தில் நல்ல பதவியில் இருந்தான். அமைதியான பொறுப்பான குணம் கொண்டவன். அவனது ஒட்டுமொத்த உலகமும் சிந்தனையும் அமுதாவை சுற்றியே சுழன்றது. அமுதாவும் அப்படித்தான் மதியின் மேல் உயிரையே வைத்திருந்தாள். அவன் வேலை முடிந்து வீடு திரும்பும் நேரத்திற்காக வாசலிலேயே காத்திருப்பதும் அவன் வந்ததும் அவனுக்கு பிடித்தமான காஃபியை கொடுத்து உபசரிப்பதும் அவளுக்கு பேரின்பமாக இருந்தது. அவர்கள் வாழ்ந்த அந்த சிறிய வாடகை வீடு அவர்களின் தூய்மையான காதலால் ஒரு நந்தவனமாக மாறி இருந்தது. இருவரும் கை கோர்த்தபடி மலனில் மெதுவாக நடந்து சென்றனர். மதி, நாம எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருப்போமா? இந்த அன்பும் அக்கறையும் குறையாம இருக்குமா என்று அமுதா திடீரென ஒரு ஏக்கத்தில் கேட்டாள். மதி அவளது தோளோடு தன் கையை அணைத்து கொண்டு, என்ன அமுதா இப்படி கேட்கிற? காலங்கள் மாறலாம், ஏன் நம்மை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் கூட மாறலாம். ஆனா உன் மேல நான் வச்சிருக்கிற இந்த அன்பு ஒரு நாளும் மாறாது. மரணம் வர வரைக்கும் உன்னை இதே மாதிரி என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன் என்று உறுதியளித்தான். அமுதாவின் முகம் மலர்ந்தது. மதியின் தோளில் தன் தலையை சாய்த்து கொண்டு, தங்களின் வாழ்க்கை எப்போதும் இப்படியே வசந்தமாக எந்த குறையும் இல்லாமல் நீடிக்கும் என்று ஆழமாக நம்பினாள். ஆனால் விதி மனிதர்களின் கணக்குகளை பார்த்து எப்போதும் எள்ளி நகையாடக்கூடியது அல்லவா? அந்த இருண்ட நிழல் அவர்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நோக்கி மெல்ல நகரத் தொடங்கி இருப்பதை அந்த பேதை அறியவில்லை. வசந்தங்கள் எப்போதும் நிலைப்பதில்லை என்பதை உணர்த்துவது போல அமுதாவின் வாழ்வில் அந்த சோகமான நாள் விடிந்தது. அன்று ஒரு சனிக்கிழமை காலை. மதிவாணன் வார இறுதி நாள் என்பதால் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். அமுதா குளித்து முடித்துவிட்டு தலைமுடியை துவாலையால் கட்டியபடி படுக்கை அறை நிலை கண்ணாடியின் முன் வந்து நின்றாள். நெற்றியில் திலகமிடுவதற்காக கண்ணாடியை உற்று நோக்கியவள் சட்டென்று கையில் இருந்த குங்கும சிமிலை தவறவிட்டாள். அது தரையில் விழுந்து சிதறியது. அவளது கைகள் நடுங்கத் தொடங்கின. கண்ணாடியில் தெரிந்த தன் பிம்பத்தை நம்ப முடியாமல் அமுதா
நெருங்கி சென்று பார்த்தாள். அவளது வலது பக்க கழுத்து பகுதியில் காதுக்கு சற்றே கீழே ஒரு விசித்திரமான தழும்பு போன்ற கரும்புள்ளி தோன்றியிருந்தது. அதுவரை பால் போன்றிருந்த அவளது மேனியில் அந்த புள்ளி ஒரு கரையைப் போல அசிங்கமாக தெரிந்தது. என்ன இது, புதுசா ஏதோ தழும்பு மாதிரி இருக்கு, ஒருவேளை குளிக்கும் போது சோப்பு எதுவும் அலர்ஜி ஆகிடுச்சோ என்று தனக்குள்ளேயே சமாதானம் சொல்லிக் கொண்டாள். மதியிடம் சொன்னால் வீணாக பதற்றப்படுவான் என்று நினைத்து அவனிடம் இதை பற்றி மூச்சு விடவில்லை. அன்று மாலையே அருகில் இருந்த மருந்தகத்திற்கு சென்று சாதாரண தோல் அலர்ஜிக்கான ஒரு கிரீமை வாங்கி வந்து ரகசியமாக பூசிக்கொண்டாள். ஆனால் அவளது எண்ணம் தவறாக முடிந்தது. நாட்கள் செல்ல செல்ல அந்த புள்ளி மறைவதற்கு பதிலாக அமுதாவின் உடலெங்கும் மெல்ல படரத் தொடங்கியது. 2 வாரங்கள் ஓடியதே தெரியவில்லை. அப்போது அந்த புள்ளிகள் அவளது மென்மையான கன்னங்களிலும் நெற்றியிலும் வடுக்களாக மாறத் தொடங்கின. முகம் ஆங்காங்கே சிவந்து தடித்து பொலிவிழக்க தொடங்கியது. விஷயம் கைமீறி போவதை உணர்ந்த அமுதா மதிவாணனுடன் நகரின் பெரிய தோல் மருத்துவ நிபுணரை சென்று சந்தித்தாள். பரிசோதனை முடிந்து வெளியில் வந்த மருத்துவரின் முகம் கவலையாக இருந்தது. அவர் மதியையும் அமுதாவையும் பார்த்து மிகவும் நிதானமாக கூறினார். மதிவாணன், உங்க மனைவிக்கு வந்திருக்கிறது ஒரு அரிய வகை தோல் நோய். இது உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி மாறுபடுறதால வர்றது. இதை முழுமையா குணப்படுத்துறதுக்கான மருந்து இப்போதைக்கு மருத்துவ உலகத்துல இல்லை. வேணும்னா இது மேற்கொண்டு பரவாம இருக்க சில மாத்திரைகளை தரலாம். ஆனா ஏற்கனவே வந்த வடுக்கள் மாறுவது ரொம்ப கடினம். மருத்துவரின் அந்த வார்த்தைகள் அமுதாவின் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பும் வரை அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மதி அவளது கைகளை பற்றி கொண்டு, அமுதா, மனசை தளர விடாத. இந்த டாக்டர் இல்லைன்னா என்ன, நாம இன்னும் பெரிய மருத்துவமனைக்கு போகலாம், உனக்கு ஒன்றும் ஆகாது என்று எவ்வளவோ ஆறுதல் கூறினான். ஆனால் அவளது காதுகளில் அந்த வார்த்தைகள் விழவே இல்லை. நாட்கள் நகர நகர ரோஜா இதழ் போலிருந்த அமுதாவின் முகம் முழுமையாக தன் பொலிவை இழந்தது. வடுக்களும் தழும்புகளும் அவளது பேரழகை முழுமையாக மூடி மறைத்தன. ஒரு காலத்தில் கண்ணாடியின் முன்னால் நின்று தலை வாரவும் பொட்டு வைக்கவும் ஆசைப்பட்ட அமுதாவுக்கு இப்போது கண்ணாடியில் தன் முகத்தை பார்க்கவே பயமாகவும் அருவருப்பாகவும் இருந்தது. பகல் நேரங்களில் கண்ணாடிகளை துணியால் மூடி வைத்தாள். ஆனால் அவளது உடலை வாட்டிய அந்த நோயை விட அவளது மனதை வாட்டிய ஒரு பயம் அவளை பைத்தியமாக்கியது. இரவில் மதி தூங்கிய பிறகு படுக்கையில் அமர்ந்து அமுதா மௌனமாக அழுது தீர்த்தாள். மதி என் அழகைத்தானே இவ்வளவு ரசித்தார், ஒவ்வொரு நொடியும் என்னை வர்ணித்தாரே, பேரழகி என்று கொண்டாடினாரே, இப்போது விகாரமாகி வரும் என் முகத்தை பார்த்தால் அவர் என் மீது வெறுப்பு கொள்ள மாட்டாரா? மற்றவர்கள் என்னை பார்த்து பயப்படுவதைப் போல அவரும் என்னை உற்று பார்க்க தயங்குவாரோ? ஐயோ, மதியோட வெறுப்பை என்னால் ஒரு நொடி கூட தாங்கிக்கவே முடியாது என்று அவளது அடிமனது கதறியது. மதியின் அன்பை இழந்து விடுவோமோ என்ற பயம் அவளை முழுமையாக ஆட்கொண்டது. அதன் பிறகு மதி வீட்டில் இருக்கும் போதெல்லாம் தன் முகத்தை முந்தானையாலோ அல்லது துப்பட்டாவாலோ மறைத்து கொண்டே நடமாடத் தொடங்கினாள். அவனது கண்களை நேருக்கு நேர் சந்திக்க அஞ்சி எப்போதும் குனிந்த தலையுடனேயே நடமாடினாள். மதியின் முன்னால் ஒரு குற்றவாளியைப் போல கூனி குறுகி நின்றாள் அமுதா. அன்பின் உச்சத்தில் இருந்த அந்த பெண்ணின் இதயம் இப்போது பயத்தின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. அமுதாவின் நோய் அவளது உடலையும் மனதையும் ஒரு சேர அரித்து கொண்டிருந்த அந்த இக்கட்டான காலகட்டத்தில் அவளது பயத்தை மேலும் அதிகமாக்குவது போல ஒரு சூழ்நிலை உருவானது. மதிவாணனுடைய அலுவலகத்தில் ஒரு முக்கிய திட்டத்திற்காக அவனை சென்னைக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அமுதாவை இந்த நிலையில் தனியாக விட்டு செல்ல மதிக்கு துளியும் விருப்பமில்லை. ஆனால் வேலையின் சூழல் அவனை கட்டாயப்படுத்தியது. புறப்படும் அன்று காலை தன் பயணப்பையை எடுத்துக்கொண்டு அமுதாவின் அருகில் வந்தான் மதி. அமுதா எப்போதும் போல தன் முகத்தை பாதியளவு மறைத்தபடி குனிந்து நின்றிருந்தாள். மதி அவளது கைகளை பற்றி கொண்டு, அமுதா, எனக்காக உன்னை இப்படி மறைச்சிக்காத, நாள்ல வேலையை முடிச்சுட்டு ஓடி வந்துடுவேன், உடம்பை பத்திரமா பார்த்துக்கோ, நேரத்துக்கு மாத்திரை சாப்பிடு என்று கூறி பிரிய மனமில்லாமல் அவளது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். வழக்கமாக அவன் முத்தமிடும் போது வெட்கப்படும் அமுதாவின் கண்கள் அன்று கண்ணீரால் குளிர்ந்திருந்தன. சீக்கிரம் வந்துடுங்க மதி, உங்க முகம் பார்க்காம என்னால ஒரு நாளும் நிம்மதியா இருக்க முடியாது என்று அழுகைக்கிடையே அவனுக்கு விடை கொடுத்தாள். அவளது இதயம் ஏதோ ஒரு இனம் புரியாத ஆபத்தை உணர்ந்து துடித்தது. அவள் அஞ்சியபடியே விதி
அங்கே தன் கருப்பு பக்கத்தை திருப்பியது. சென்னையில் தன் வேலைகளை முடித்துவிட்டு 4ஆம் நாள் இரவு மதிவாணன் தன் காரில் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தான். நள்ளிரவு நேரம் நெடுஞ்சாலை முற்றிலும் இருள் சூழ்ந்து காணப்பட்டது. மதி காரை வேகமாக செலுத்தி கொண்டிருந்த போது எதிரே தவறான பாதையில் விளக்குகளை அணைத்தபடி அதிவேகமாக வந்த ஒரு ராட்சத லாரி கண்ணிமைக்கும் நேரத்தில் மதியின் காரின் மீது நேருக்கு நேர் மோதியது. பயங்கரமான சத்தம். மதியின் கார் அப்படியே சுக்குநூறாக நொறுங்கி சாலையோரம் கவிழ்ந்தது. நல்வாய்ப்பாக காருக்குள் இருந்த காற்று பைகள் திறந்ததால் அவனது உயிர் தப்பியது. ஆனால் விபத்தின் வீரியத்தில் காரின் முன்பக்க கண்ணாடி சுக்குநூறாக உடைந்து அவனது முகத்திலும் கண்களிலும் பலமாக குத்தியது. இரத்த வெள்ளத்தில் மதி மயங்கி விழுந்தாள். விடியற் காலையில் அமுதாவிற்கு தொலைபேசி மூலம் இந்த அதிர்ச்சி செய்தி வந்தது. பதறி அடித்துக்கொண்டு ஓடி வந்த அமுதா தீவிர சிகிச்சை பிரிவின் வெளியில் கண்ணீரோடு நின்றிருந்தாள். பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மதியின் உயிரை காப்பாற்றிவிட்டதாக மருத்துவர்கள் கூறினர். ஆனால் அறுவை சிகிச்சை முடிந்து வெளியே வந்த தலைமை மருத்துவரின் முகம் அமுதாவுக்கு ஏதோ ஒரு பேராபத்தை உணர்த்தியது. மருத்துவர் அமுதாவை தனியாக தன் அறைக்கு அழைத்து சென்றார். அமுதா, நீங்க தைரியமா இருக்கணும். மதிவாணனோட உயிருக்கு இப்போ எந்த ஆபத்தும் இல்லை. ஆனா என்று தயங்கினார். என்ன டாக்டர், தயவு செஞ்சு சொல்லுங்க, என் மதிக்கு என்ன ஆச்சு என்று அமுதா கதறினாள். மருத்துவர் பெருமூச்சுடன், அந்த விபத்துல கண்ணாடி துகள்கள் அவரோட இரு கண்களையும் ரொம்ப கொடூரமா கிழிச்சிருக்கு. விழித்திரை முற்றிலும் சேதமடைஞ்சிருச்சு. நாங்கள் எவ்வளவோ போராடியும் அவரோட 2 கண் பார்வைகளையும் எங்களால் காப்பாற்ற முடியல. இனிமேல் அவரால் இந்த உலகத்தை பார்க்க முடியாது என்று இடியை போன்ற உண்மையை இறக்கினார். அமுதாவின் காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல இருந்தது. மருத்துவரின் அறையிலேயே சுருண்டு விழுந்து கதறி அழுதாள். என் மதிக்கு இப்படி ஒரு நிலையா? எப்போதும் என் அழகை பாராட்டிய அந்த விழிகளுக்கு இருள் சூழ்ந்து விட்டதா என்று நினைத்து அவளது இதயம் சுக்குநூறாக உடைந்தது. அவளது அழுகை சத்தம் அந்த மருத்துவமனை வரண்டா எங்கும் எதிரொலித்தது. ஆனால் மதியின் வார்டுக்கு வெளியே வந்து அமர்ந்த அமுதாவின் அடிமனதில் அந்த பெருந்துயரத்தின் நடுவே ஒரு விசித்திரமான சுயநலமில்லாத நிம்மதி மெல்ல தலை தூக்கியது. அவள் தன் கண்ணீரை துடைத்து கொண்டே தனக்குள்ளேயே நினைத்து பார்த்தாள். இனி மதிக்கு கண் பார்வை இல்லை. அப்படியென்றால் என் சிதைந்து போன இந்த விகாரமான முகத்தை அவர் ஒருபோதும் பார்க்க போவதில்லை. நான் எவ்வளவு அசிங்கமாக மாறிவிட்டேன் என்பது அவருக்கு தெரிய போவதில்லை. என் முகத்தை பார்த்து அவர் முகம் சுளிக்க மாட்டார். என் மீதான அவரது அன்பு குறையாது. எப்போதும் நான் அவரோட பேரழகிதான். என் கணவனின் பார்வை பறிபோன அதிர்ச்சியிலும் அவனது அன்பை இழக்க மாட்டோம் என்ற அந்த ஒரே ஒரு நிம்மதி அவளது தேம்பலுக்கு நடுவே ஒரு மெல்லிய ஆறுதலாக அமைந்தது. விதியின் இந்த விசித்திரமான விளையாட்டை நினைத்து அமுதா மதியின் படுக்கைக்கு அருகில் அமர்ந்து அவனது கைகளை கோர்த்து கொண்டாள். மருத்துவமனையின் வாசனை மற்றும் சோகங்களிலிருந்து விடுபட்டு கண்களில் வெள்ளை நிற கட்டுகளுடனும் கையில் ஒரு ஊன்றுகோலுடனும் மதிவாணன் தன் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தான். பார்வை பறிபோன ஒரு மனிதனின் முகத்தில் இருக்க வேண்டிய விரக்தியோ கோபமோ அவனிடம் இல்லை. மாறாக ஒருவித அமைதியும் புன்னகையும் அவன் முகத்தில் குடியேறி இருந்தது. அமுதா அவனை மெதுவாக பிடித்து அழைத்து வந்து படுக்கை அறை கட்டிலில் அமர வைத்தாள். அவளது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. தன் கணவனுக்கு தான் நேர்ந்த இந்த நிலையை நினைத்து அவள் உள்ளுக்குள் அழுது கொண்டிருந்தாள். அவளது நடுக்கத்தை உணர்ந்த மதிவாணன் சட்டென்று அவளது 2 கைகளையும் தன் கைகளுக்குள் பொதிந்து கொண்டான். அமுதா, எங்கே இருக்க? ஏன் இப்படி நடுங்குற? என் கையை பலமா பிடி என்றான் மெல்லிய குரலில். மதி, என்னால் இந்த நிலைமையை தாங்கிக்கவே முடியல மதி. உங்களுக்கு இப்படி ஒரு விதியா என்று அமுதா அவனது மார்பில் சாய்ந்து கதறினாள். மதி அவளது தலையை மெதுவாக வருடி கொடுத்தபடி, அமுதா, அழாதே. எனக்கு கண்கள் போனாலும் என்ன? உன் கைகளின் தொடுதல் எனக்கு போதும். நீ என் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த இருட்டு ஒரு பொருட்டே இல்லை. கண்கள் இல்லாதவங்களுக்குத்தான் உணர்வுகள் ரொம்ப ஆழமாக வேலை செய்யும்பாங்க. இப்போ உன்னோட மூச்சு காற்று என் மேலே படுறதே எனக்கு ஒரு தனி சந்தோஷத்தை தருது. உன்னோட இந்த அன்பான கைகள் என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவும் தேவையில்லை என்றான். அவனது இதழ்களில் ஒரு கள்ளமில்லாத புன்னகை மலர்ந்தது. காலங்கள் சக்கரமாய் உருண்டோடின. நாட்கள் வாரங்களாகி, வாரங்கள் மாதங்களாகி, வருடங்களாக மாறின. அந்த இடைப்பட்ட காலத்தில் அமுதாவின் தோல் நோய் அவளது உடலில் தன் கொடூர முகத்தை முழுமையாக காட்டியிருந்தது. அவளது பால் போன்ற மேனி மாறி கரிய தழும்புகளாலும் வடுக்களாலும் முகம் சிதைந்து போயிருந்தது.
ஒரு காலத்தில் அவளை பார்த்தவர்கள் அழகி என்று வர்ணித்த அதே தெருவில் இப்போது அவள் நடந்து சென்றால் அங்கிருப்பவர்கள் அவளது விகாரமான முகத்தை பார்க்க அஞ்சி தங்கள் பார்வையை திருப்பிக் கொண்டனர். குழந்தைகள் அவளை பார்த்து பயந்து ஓடினர். அவளது பேரழகு முற்றிலும் பறிபோய் அவள் அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணாக மாறியிருந்தாள். ஆனால் அந்த சிறிய வீட்டிற்குள் அமுதாவிற்கு எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் இல்லை. காரணம், அவளது கணவன் மதிவாணன். அவன் பார்வை இல்லாததால் அவளது முகத்தில் ஏற்பட்ட இந்த கோரமான மாற்றங்கள் அவனுக்கு தெரிய வாய்ப்பில்லை. மதியோ அவளை இப்போதும் தன் பழைய பேரழகி அமுதாவாகவே நினைத்து கொண்டிருந்தான். தினமும் காலையில் எழுந்ததும் அவளது முகத்தை நோக்கி தன் கைகளை நீட்டி அவளது கன்னங்களை மென்மையாக தடவி, என் அழகியே, எனக்கு ஒரு காஃபி கொண்டு வாயேன் என்று பழைய அதே காதலோடு கொஞ்சி கொண்டாடினான். அமுதாவுக்கு மதிக்கு பணிவிடை செய்வதிலேயே தன் ஒட்டுமொத்த வாழ்நாளையும் அர்ப்பணித்தாள். அவனுக்கு பிடித்த உணவுகளை சமைப்பது, அவனை குளிப்பாட்டுவது, நகங்கள் வெட்டுவது, மாத்திரைகளை சரியான நேரத்திற்கு தருவது என ஒரு தாயைப் போல அவனை பார்த்து கொண்டாள். மதியின் உலகம் அவளாகவும் அவளது உலகம் மதியாகவும் சுருங்கி போனது. வெளி உலகத்தின் ஏளன பார்வைகளும் அவமதிப்புகளும் அவளது வீட்டின் வாசற்படியை தாண்டி உள்ளே வர முடியவில்லை. வீட்டிற்குள் நுழைந்து விட்டாள் அவள் ஒரு பேரரசி. அமுதா தினமும் இரவு தூங்க செல்லும் முன் மதியின் மார்பில் சாய்ந்து கொண்டு இறைவனுக்கு நன்றி கூறினாள். இறைவா, நீ மதியின் பார்வையை பறித்ததற்காக என்னை மன்னித்துவிடு. ஆனால் அவரிடம் பார்வை இல்லாததால் மட்டுமே இன்று நான் நிம்மதியாக வாழ்கிறேன். என் குறை அவரோட அன்பை என்னிடம் இருந்து பிரிக்க மறைந்து போனதற்கு உனக்குத்தான் நன்றி என்று மனமுருகி வேண்டினாள். கண்களுக்கு தெரியாத இருள் அவர்களின் இதயங்களுக்குள் ஒரு பேரொளியை ஏற்றி வைத்திருந்தது. அந்த இருளில்தான் அவர்களின் உண்மையான காதலின் மலர் வாடாமல் மலர்ந்திருந்தது. விதி தன் விளையாட்டை இத்துடன் நிறுத்தி கொள்ளவில்லை. சில வருடங்கள் ஓடி மறைந்த நிலையில் அமுதாவின் உடலை அரித்து கொண்டிருந்த அந்த அரிய வகை தோல் நோய் அவளது உள் உறுப்புகளையும் மெல்ல பாதிக்க தொடங்கியது. மருத்துவ வசதிகள் பல செய்தும் பலனின்றி ஒரு அமைதியான அதிகாலை வேளையில் மதியின் கைகளை பற்றியபடியே அமுதாவின் உயிர் பிரிந்தது. தன் உலகமே இருண்டு விட்டது போன்ற ஒரு பெருந்துயரம் மதிவாணனை தாக்கியது. தன் உயிரான மனைவி பிரிந்ததை தாங்க முடியாமல் அவன் நிலைகுலைந்து போனான். அவளது சடலத்தை கட்டிக்கொண்டு அவன் அழுத அழுகை அங்கிருந்த அனைவரின் கண்களையும் குளமாக்கியது. ஒரு பார்வையற்ற கணவனாக மற்றவர்களின் உதவியோடு அமுதாவின் இறுதி சடங்குகளை கண்ணீரோடு செய்து முடித்தான் மதி. அமுதா மறைந்து சில நாட்கள் கடந்தன. அவளோடு வாழ்ந்த அந்த சிறிய வீட்டில் அவளது புன்னகை, அவளது வளையல் ஓசை, அவளது நடமாட்டம் என எல்லாமே நினைவுகளாக உருமாறி மதியை வாட்டின. ஒவ்வொரு நொடியும் அந்த வீட்டின் சுவர்கள் அவளுக்கு நேர்ந்த துயரத்தை அவனுக்கு நினைவூட்டி கொண்டே இருந்தன. இதனால் அந்த ஊரை விட்டே அவளது நினைவுகள் தராத ஏதோ ஒரு தூர தேசத்திற்கு சென்றுவிட மதி முடிவெடுத்தான். ஒரு மாலை வைகறை பொழுதில் தன் கையில் ஒரு ஊன்றுகோலை பிடித்துக்கொண்டு ஒரு சிறிய பையுடன் மெதுவாக வீட்டை விட்டு வெளியேறி சாலையோரமாக நடந்து சென்று கொண்டிருந்தான் மதி. அப்போது அவனது நீண்டகால குடும்ப நண்பரான சேகர் மதி தனியாக செல்வதை பார்த்து பதற்றமடைந்து பின்னால் இருந்து ஓடி வந்து அவனது தோளை பற்றி நிறுத்தினான். மதி, நில்லு, எங்கே கிளம்பிட்ட இந்த நேரத்தில்? இத்தனை வருஷமா அமுதா உனக்கு கண்ணா இருந்து உன்னோட ஒவ்வொரு தேவையையும் பார்த்து பார்த்து செஞ்சா. இப்போ அவ இறந்து சில நாட்கூட ஆகலை. அதுக்குள்ள அவ இல்லாத இந்த உலகத்துல நீ தனியா எப்படி போவ? உனக்கு கண் தெரியாதுங்கிறதையே மறந்துட்டியா? யார் துணையோட எந்த நம்பிக்கையில நீ வாழ போற என்று பதற்றமும் கவலையும் நிறைந்த குரலில் கேட்டார் சேகர். மதிவாணன் மெதுவாக தன் நடை பயணத்தை நிறுத்தினான். அவனது முகத்தில் எந்த பதற்றமும் இல்லை. மாறாக இத்தனை வருடங்களாக தன் மனதிற்குள் பூட்டி வைத்திருந்த ஒரு பெரும் ரகசியத்தை வெளிப்படுத்தும் ஒரு நிம்மதி தெரிந்தது. அவன் சுற்றிலும் திரும்பி பார்த்தான். அந்த சாலையில் நடமாட்டம் ஏதுமில்லை. தங்களை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டான். அடுத்த நொடி சேகர் அதிர்ச்சியில் உறையும் வண்ணம் தன் கையில் இருந்த அந்த ஊன்றுகோலை தூர எறிந்தான். குனிந்திருந்த அவனது தலை நிமிர்ந்து இத்தனை வருடங்களாக பார்வையற்றவனைப் போல காட்சியளித்த அவனது கண்கள் இப்போது சேகரின் முகத்தை தீர்க்கமாக நேருக்கு நேராக நோக்கின. நண்பா, எனக்கு கண் தெரியாது என்பது பொய். அந்த விபத்துக்கு பிறகும் எனக்கு பார்வை நன்றாகவே இருந்தது. நான் ஒரு நாளும் என் பார்வையை இழக்கவில்லை என்றான் மதி அழுத்தமான குரலில். சேகர் அப்படியே உறைந்து போனார். என்ன சொல்ற மதி? உனக்கு கண் தெரியுமா? அப்போ இத்தனை வருஷமா நீ பார்வையற்றவனா நடிச்சியா? ஏன் இந்த ஏமாற்று வேலை? உன் அமுதாவிடம் கூடவா பொய் சொன்னாய் என்று கோபமும் ஆச்சரியமும் கலந்து கேட்டார். மதியின் கண்களிலிருந்து கண்ணீர் மெல்ல வழிந்து அவனது கன்னங்களை நனைத்தது. அவன் ஒரு பெருமூச்சோடு பேசத் தொடங்கினான்.
ஆமாம் சேகர், நான் பார்வையற்றவனாகத்தான் நடித்து கொண்டிருந்தேன். விபத்து முடிந்து கண்களில் கட்டப்பட்டிருந்த கட்டுகளோடு நான் முதலில் வீட்டிற்குள் நுழைந்த போதே என் மனைவியின் முகம் அவளது தோல் நோயால் எவ்வளவு கொடூரமாக சிதைந்து போயிருந்தது என்பதை என் கண்களால் பார்த்தேன். மற்றவர்கள் அவளை பார்த்து முகம் சுளிப்பதையும் ஒதுக்குவதையும் நான் கவனித்தேன். அதைவிட முக்கியமாக, தன் அழகு போய்விட்டதால் நான் அவளை வெறுத்து விடுவேனோ என்று அவளது அடிமனதில் இருந்த அந்த பயத்தையும் மரண வேதனையையும் நான் நன்றாக அறிவேன். ஒரு வேளை எனக்கு பார்வை இருக்கிறது, அவளது இந்த விகாரமான முகத்தை நான் தினமும் பார்க்கிறேன் என்று அவளுக்கு தெரிந்திருந்தால் அவள் ஒவ்வொரு நொடியும் என் முன்னால் கூனி குறுகி தவித்திருப்பாள். தன் நோயை விட என் பார்வை அவளுக்கு பெரிய மன வேதனையை, அவமானத்தை தந்திருக்கும். அவள் எனக்கு ஒரு உன்னதமான மனைவியாக, தன் பேரழகையும் தாண்டி தன் தூய்மையான அன்பை எனக்கு முழுமையாக தந்தாள். அவளது மகிழ்ச்சிக்காக, என் மனைவியின் மன அமைதிக்காக மட்டும்தான் நான் இத்தனை வருடங்கள் இருள் சூழ்ந்த பார்வையற்றவனாக வாழ பழகி கொண்டேன். அவளது குறையை என் கண்கள் பார்க்க விரும்பவில்லை நண்பா. என் மனம் மட்டுமே அவளை இறுதி வரை உணர விரும்பியது. அவள் சாகிற வரைக்கும் இந்த உலகத்திலேயே மிக அழகான பெண் அமுதாதான் என்று நம்பியே நிம்மதியாக உயிர் துறந்தாள். அவளது அந்த நிம்மதிதானே எனக்கு முக்கியம் என்று கூறிவிட்டு மதி கீழே கிடந்த தன் குச்சியை எடுக்காமல் தீர்க்கமான பார்வையோடு நேராக தன் பயணத்தை தொடர்ந்தான். சேகர் நகலெடுக்க முடியாத மதியின் அந்த பேரன்பின் ஆழத்தைக் கண்டு பேச வார்த்தைகளின்றி கண்களில் நீர் வழிய அந்த சாலையின் நடுவே மௌனமாக அழுது கொண்டு நின்றிருந்தார். உண்மையான முதிர்ச்சியான காதலுக்கு கண்கள் தேவையில்லை. அங்கே குறைகளை தாண்டிய மனங்களின் இணைப்பே பிரதானம். நாம் நேசிப்பவர்களின் மகிழ்ச்சிக்காக அவர்களின் குறைகளை நோக்கி நம் கண்களை மூடிக்கொள்வதே ஆக சிறந்த அன்பு. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை மறந்துவிடாமல் பதிவிடுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள்.